ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காளானை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான காளானை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து தேவையான மசாலாலாம் போட்டு அதிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதே போல் தேங்காய் பேஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு, எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வணங்குற மாதிரி நல்லா போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விட்டு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி வணக்கிக்கலாம். இப்போ நம்ம இதோட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளான் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கு அப்புறமா அதை நம்ம காளானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். காளானை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. காளானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காளானை ஒரு 2 நிமிஷம் போல், இது ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் காளான் குக் பண்ணாவே போதும். இது நல்லா வந்து கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான மசாலா, குழம்பு தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். அதனால் அதே தண்ணியில் நம்ம அரைச்சி கொஞ்சமாக வந்து தேவையான தண்ணி விட்டு நல்லா குழம்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை. காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து பாருங்கள், அதே தண்ணி நிறைய விடும். நம்ம அதோட கொஞ்சம் சேர்த்தி தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து குழம்புக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்டு கம்மியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து மஷ்ரூம் வந்து கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஒரு வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிவிட்டு எடுத்து வந்து சாதத்தோட, சுடு சாதத்தோடு சர்வ் பண்ணிட்டோமா சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து இந்த குழம்பு வந்து டிஃபனு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு நிகராக வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது மஷ்ரூம் தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் அந்த மாதிரி கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிற மாதங்களில் நமக்கு இதுதான் கை கொடுக்கும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி எங்கள் வீட்லேயுமே பாப்பா ஒருத்தி நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால அவளுக்காக நாங்கள் காளான் எடுத்து ஃப்ரை குழம்பு வச்சுருந்தேன். அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. மிச்ச பிள்ளைங்களாம், ஒரு பொண்ணு மட்டும் வேணாம் அப்படின்ட்டதுனால நாங்கள் காளானே வந்து சரி ஓகே இதே குக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஈக்குவலாக போடணுமே அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே போல் வந்து நீங்களும் இந்த குழம்பு சமைச்சி சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் கண்டென்ட்டு காளானில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. ஓகே, எல்லோரும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஜாலியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.